வாங்க பிரபாகரன், ஓடி வாங்க. சரிங்க. இப்போ கரண்ட்ல வந்து அப் ட்ரெண்டா இருக்கும். கரண்டா வந்து அப் ட்ரெண்டா இருக்கு. ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹை மார்க் பண்ணிருக்கோம். ஹை லோ 2015க்கு மேல ஒரு ஹை இருக்கு. அது இல்ல பக்கத்துல ஹை லோ வந்து அதே 2015ல 2 லோ வந்த மாதிரி இருக்கு. அது கீ லெவலா இருக்கு. சூப்பர் பிரபாகரன். That's good. இந்த லெவல உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? டவுன் போகும். அதர்வைஸ் அப்ல தான் இருக்கு ப்ரோ. ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாமா அதுல? ப்ரோ ஹைல ட்ரெண்ட் லைன் போட்டுக்கலாமா ஹைல? அப் ட்ரெண்டுக்கா? மேல ஹைல இருக்கு. இல்ல அப் ட்ரெண்ட்ல மேல அப் சைடுல ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும். இங்கேண்டா? ஆமா, 2009ல இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன். எப்படி சொல்றீங்களா? ஓகே. வீக்லி வரும். வீக்லியும் போட்டாச்சு. வீக்லி ஹை எது? அது அந்த லோக்கு மேல ஒரு ஹை இருக்கு இல்லையா? கரண்ட் மார்க்கெட் மேல ஒரு ஹை. இதுவா? அது ஹையா இருக்கு. ரைட். இதுவா சொல்லலாமா இல்ல கொஞ்சம்? அப்புறம் இப்போ கொஞ்சம் மேல தூக்குனா கீ லெவலா இருக்கும். ஓகே கட். இப்போ ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன் ஒன்று போடலாம். மைனர் ட்ரெண்ட் லைன் போடலாம். சூப்பர். கரெக்டா இருக்கா மைனர் ட்ரெண்ட் லைனும்? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் டேக்கு வந்தோம். டெய்லி லோ எது? டெய்லி லோ அந்த கரண்ட் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு லோ இருக்கு. கரண்ட் மார்க்கெட்டுக்கு முன்னாடி ஒரு லோ இருக்கு. இந்த லோ பிரேக் பண்ணாதான் என்ன ஆகும்? டவுன் ட்ரெண்ட் வரும். அதர்வைஸ் அப்ல அப்பா கேட்டுக்கிட்டா ட்ரை பண்ணுங்க. சரி, இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு இல்லை ப்ரோ. இந்த இம்பல்ஸ் 50% அந்த மாதிரி இருக்கு. கொஞ்சம் ப்ளே பண்ணிட்டு பார்க்கலாம். ரன் பண்ணவா? இப்போ என்ன பண்ண? இட்ஸ் லைக் a shooting star. நியூட்ரல் கேண்டில் சொன்னீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணல? பை எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அந்த நியூட்ரல் கேண்டில் கீழே ப்ளூ கேண்டில் கீழே வைக்கலாம். இதுக்கு கீழேயா? ஏன் கீழே வச்சுக்கலாம்ல? அது ஒரு சப்போர்ட் லெவலாக வைக்கலாம். ரொம்ப அதிகமா இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. அதுக்குன்னு நமக்கு இவ்வளவு தூரம் வந்து மார்க்கெட் இங்கே டிராப் ஆயிட்டு கூட மார்க்கெட் வரலாம். ஓகே. 1:2வா? இல்ல ப்ரோ, அந்த 1:2ங்கிறது ஹெவியா இருக்கு. அதுக்கு மேல ஒரு ட்ரெண்ட் லைன் வரனால 1:1 வச்சு பாருங்க. 1 எப்பவுமே சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1:1 is the first target. அது பிரேக் ஆயிடுச்சு, அது டச் ஆயிட்டாவே நீங்க என்ன பண்ணிடணும்? நம்ம என்ட்ரி மாத்திரணும். ஸ்டாப் லாஸ் என்ட்ரிக்கு மூவ் பண்ணிடணும். நீங்க 1:1ன்னா எப்பவுமே அந்த மாதிரி நீங்க வெறும் 1:1 மட்டுமே டார்கெட் பண்ணி என்ன பண்ணாதீங்க. நான் 1% ரிஸ்க் எடுத்தேன்னா 2% கம்பல்சரி என்ன வைக்கணும்? டார்கெட் வைக்கணுமா? இதுதான் கான்செப்ட். ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லும்போது கூட யோசிச்சேன். என்னன்னா நான் அந்த 1:1 வச்சேன்னா அந்த ட்ரேட் முடிஞ்சிடும், நெக்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா போட்டுக்கலாங்கிற மைண்ட்ல. அதுதான் மைண்ட மாட்டுங்க. நெக்ஸ்ட் இது ஒரு நாளைக்கு கீயா? மேஜர் ஓகேல மேஜர் ஹை வித் கீயா? இந்த ஹையை உடைச்ச மார்க்கெட் என்ன ஆகும்? அப்டேஷன் அப்பா அப்ளதான். ரன் பண்ணவா? பண்ணலாம்.
இப்ப ஏதாவது இன்னொரு என்ட்ரி அதுக்கு முன்னாடி உள்ள லோ பிரேக் அவுட் ஆயிருக்கு ப்ரோ. இன்னொரு ஒரு ப்ளே பண்ணலாம். ஆஃப்டர் 9 போடலாமா? பண்ணலாம். என்ன பண்ண ப்ளே தான் என்ட்ரிலாம் இல்லையா? என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. இப்போதைக்கு வந்து இப்போ பெரிய கேண்டில் ஒன்று வந்திருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி பிளாக் கேண்டில் அது ஒரு லோ, அது 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 ஹை தான், பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அது இப்ப என்ன பண்ணலாம்? என்ன ப்ரோ, ஒரே கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு மாதிரி ஆயிருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? இங்க இந்த இடத்துல ஒரு பெரிய கேண்டில் இருக்குன்னு நான் இமேஜின் பண்ணிட்டேன். அப்படி அப்போ பிரேக் அவுட் ஆயிடுச்சு, பை போடலாம் ப்ரோ. பை போடலாமா? ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அந்த கீழே வரையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் கீழே வைக்கலாம் ப்ரோ. அந்த கீழே உள்ள வச்சுருங்க, அதுல கீழே வைக்கலாம்ல, கம்மியா இருக்குமா? இதுக்கு ப்ரீவியஸ் லோக்கு கீழே வைக்கலாமா, சப்போர்ட்டுக்கு கீழே வைக்கலாம்? இல்ல, அதான் கீழே உள்ள மாதிரி ஒரு சப்போர்ட் லைன் போட்டீங்களா, அது கீழே வச்சா ரொம்ப கம்மியா இருக்கும்ல. அது உங்க விருப்பம். இட்ஸ் மட்டும் வைக்கிறீங்களா? டார்கெட் 1:2 ஆல்ரெடி இருக்கா? ரன் பண்ணவா? என்னாச்சு? ஆல்மோஸ்ட் 1:1 1:2 என்னாச்சு? சூப்பர். இப்போ அடுத்த என்ட்ரி எடுக்கலாமா? இங்க சில ஒரு இப்போது இல்லை ப்ரோ, மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வருது, அதை பிரேக் அவுட் ஆனால், இல்லைன்னா அது ஒரு இம்பல்ஸ் 50% ரீட்ரேஸ் பண்ணணும், அதுக்கு வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு? இப்போ எடுக்கலாம் ப்ரோ. பை என்ட்ரியா? பை என்ட்ரி எடுக்கலாம் ப்ரோ. ஆக்சுவலா இப்போ கீழே ஒரு லோ வந்துச்சு இல்லையா, அதுவே ஒரு ரீட்ரேஸ் மாதிரி தானே அர்த்தம். ரொம்ப பெரிய ரீட்ரேஸ் இல்ல, சின்னது. ஒரு ஸ்டாப் லாஸ் அந்த கேண்டில் இது ஃபர்ஸ்ட் கேண்டில் லோ, அது சப்போர்ட் கீழே அந்த லோவா? டார்கெட் 1:2 1:2 ரன் பண்ணவா? பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். ஒன் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆயிடுச்சு. சூப்பர் ப்ரோ, சூப்பர். மாஸ் காமிக்கிறீங்களே. அவ்வளோடா. இப்போ என்ன ஆகுது? மைனர் ட்ரெண்ட் லைனுக்கு தான் மூவ் ஆன் ஆகுதா? மேஜர் ட்ரெண்ட் என்ன ஆகா? இந்த இடத்துல போயிட்டு மார்க்கெட் ரீடெஸ்டிங் கொடுக்கலாமா? ரீட்ரேசிங் வந்து இந்த கீழே உள்ள வரைக்கும் வரலாம் ப்ரோ. கீழே உள்ள சப்போர்ட்ல ஆயிட்டு என்ன ஆகலாம்? மார்க்கெட் மேல போலாம். கீழே வரலாமா? சரி, ஏன் யாருமே சரி, ஏன் மல்டி டைம் ஃப்ரேம் போக மாட்டாங்க? ஏன் போக மாட்டாங்க? மந்த்லி போய் பார்க்கணும். மந்த்லியில என்ன, எத்தனை கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு, என்ன நடக்கலாம், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? மந்த்லியில போயிட்டு கண்டிப்பா பார்க்கணும்ல. அதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு தெரியும் என்ன நடக்குது. ஓகேவா? இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு தட். இப்போ இந்த இடம் விட்டுவோம். இது வந்து நம்ம என்ன டார்கெட் ஹிட் ஆயிட்டோமா? ஸோ ப்ரீவியஸ் லோ பிரேக் ஆன மார்க்கெட் என்ன ஆகும்? இந்த ஓவரால் இந்த இம்பல்ஸுக்கு மார்க்கெட் என்ன பண்ணும்? 50% ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் என்ன மேல பார்க்கலாம். சி இப்போ நான் என்ன பண்ணுவேன்? இங்க வெயிட் பண்ணும். ரிவர்ஸ் ஆக வெயிட் பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? இட்ஸ் பிரேக்கிங் த லோ. இட்ஸ் பிரேக்கிங் த லோவா? இப்போ நான் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? செல் என்ட்ரி போடலாம். ஆக்சுவலா நீங்க வந்து ட்ரெண்டுக்கு எகென்ஸ்டா போடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவீங்க. அதான் யோசிக்கிறேன்.
இப்ப லோ தான் பிரேக் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் தான் மாறிடுச்சு. ஆமா சீரியஸ் இப்போ ட்ரெண்ட் மாறிச்சா? இந்த இடத்துக்கு என்ன ஆகலாம்? மார்க்கெட் இந்த லைன் வரைக்கும் வரலாமா? இதையும் பிரேக் பண்ணா அடுத்த லெவல் வரலாமா? அடுத்த லெவல் வரலாம் ப்ரோ. செல் என்ட்ரி பண்ணலாம். ஐஷா ஆமா ஸ்டாப் லாஸ் ஸ்பின்னிங் டாப் அந்த ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். இது வைக்கிறீங்களா? இல்ல இது வைக்கிறீங்களா? அந்த ஹையா அந்த கீழே கேண்டல் ஒரு ஹையே போடும். ப்ரீவியஸ் கேண்டல் ஒரு ஹையே போடுமே. ஏன் ஸ்பின்னிங் டாப்புக்கு போறீங்க? 1:2 ஏன்னா இதுக்கு மேல வேணாம். ஏன்னா இந்த கேண்டல் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னாவே மார்க்கெட் என்ன ஆயிடும்? மேல போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை 50% வச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாத்துக்கோங்க, இது ஃபுல்லாவே இம்பல்ஸ் ஆயிடுச்சா? இப்போ பாருங்க, நம்ம ஸ்டாப் லாஸ் வச்ச லெவல் 50%க்கு மேல இருக்கா? அப்ப ஏன் இன்னும் மேல தூக்குறீங்க? ரன் பண்ணவா? ரன் பண்ணவா? ஐஷா ஆல்மோஸ்ட் 1:1 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணிடலாமா ப்ரோ? க்ளோஸ் பண்ண போறீங்களா? ஐயா இது 50% வந்துருச்சு இல்லையா? கரெக்ஷன் ஆயிடுச்சு இம்பல்ஸ்க்கு. ஸோ மேல அப் டைரக்ஷன்ல போகலாம் அப்படின்னு. ஓகே, அப் டைரக்ஷன் போயிடுச்சா? போயிடுச்சு. ஆமா ப்ரோ. சரி, அவ்வளோதான். இந்த இடத்துல மார்க்கெட் இருந்தாங்க கீழே விழலாமா? லோ உடைச்சு கீழே வந்து ஓகே கீழே வருது. ஸோ இதுதான் இந்த லோ. அடுத்த லோ கிரியேட் ஆகுதா? ரெண்டாவது லோவையும் பிரேக் அவுட் ஆகி கீழே வருது மார்க்கெட். ரெண்டாவது லோ பிரேக் ஆகலன்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தா ஸ்டாப் லாஸ் எங்க மேலயா? ஆமா கேண்டில் டார்கெட் என்ன ஆகும்? 1:2. என்ன நடக்குதுங்கற அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே போதும். நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்? சக்சஸ்ஃபுல் ஆரம்பிச்சோம். ஓகேவா? சோ அவ்வளவுதான். சூப்பர் பிரபாகரன். ஓகே ப்ரோ, தேங்க் யூ. ஓகே, சூப்பர். Thank you.